நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்லை. சரிங்களா? அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட மொட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட மொட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கொய்யா 400 வச்சிருக்கிறோம்னா தென்னை 400 கொய்யா 400 ஒரே 4 ஏக்கர்ல வைக்க முடியாது. தென்னை வளர்ற வரைக்கும் இந்த கொய்யா பலன் கொடுக்கும். தென்னை வளர்ந்து மேல வந்துருச்சுன்னா, கொய்யா மேல நிழல் கட்டிடுச்சுன்னா கொய்யா பூக்காது. இப்ப நீங்க பாருங்க, பெருசா கொய்யாக்கள் மகசூல் கொடுக்கற மாதிரி இல்லை. முதல்ல நாங்க ஒரு நாளைக்கு 50 கிலோ பறிப்போம். ஆக இது ஒரு ஊடு பயிரா நம்ம பண்ணுவோம். ஓரத்துல எல்லாம் லெமன் நட்டுருக்கிறோம். லெமனும் வந்து பெரிய செடி மரம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 10 வருஷம் ஆயிரும். அப்ப செடிகள்லயே தான் அது இருக்கும். அந்த செடிகள் வளர்றதுக்குள்ள நம்ம செம்மரங்கள் வளர்ந்து மேல போயிரும். பாருங்க, செம்மரங்கள் எல்லாம் மேல தெரியுது பாருங்க. செம்மரங்கள் மேல வந்துடும், எல்லாத்துக்கும் மேல. அது மாதிரி பாக்கு மரம் நம்ம லேட்டா தான் நட்டோம். பாக்கு மரத்துக்கு நிழல் வேணும். ஆனாலும் அது தடன்னு வளர்ந்து தென்னை மரத்துக்கு மேல போயிரும். இதுல வந்து ஏதோ ஒண்ணு பலன் கொடுக்கும், ஒண்ணு கொடுக்காது. அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். நம்ம வேலை மரங்கள் வைக்கிறது, பலன் கொடுக்காது அதோட வேலை. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. சோலார் பாக்குற பேனல், சோலார் இது வந்து 10 HP கவர்மெண்டோட நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கற அந்த விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இது. மினிமம் இது ஒரு 25 lakhs மெட்டீரியல் இது எல்லாம். ஆனா நம்ம கிட்ட அவங்க வந்து சப்சிடி அது இதெல்லாம் போட்டு நம்ம கிட்ட வாங்கினது 1 lakh தான் வாங்கியிருக்காங்க. நாங்க தண்ணி இப்ப இந்த செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு குளம் நமக்கு வேணும். எப்படியும் அது தண்ணி பாருங்க ஊத்திட்டே இருக்குல்ல, அங்க எங்கிருந்து தண்ணி வந்து இதுல ரம்பிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்துதான் மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நாங்க அதை பாதுகாப்பா அந்த இலைகள்லாம் உலாம வலை போட்டு வைக்கிறோம். வெறும் தண்ணியா இல்லாம அதுக்குள்ள மீன்கள் எல்லாம் கூட விட்டு இருக்கிறோம். மீன்களுக்கு பாதுகாப்பா வளையாது. மீன்களும் பாதுகாப்பு தான். ஏன்னா இந்த குக்குகள் வந்து மீன்களை கொத்திட்டு போயிடும். நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்லை. சரிங்களா? அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட மொட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட மொட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இது என்ன சார், கயிறெல்லாம் கட்டி மீனுக்கு சாப்பாடு முள்ள இருக்குதுல்ல, மீன் அதுக்கு சாப்பாட்டுக்காக மாமா அதை இது பண்ணுவாரு. ஆமா, இது அப்படியே லைட்டா மேல இழுத்தோம்னா அது அப்படியே மேல வரும். அதுக்குள்ள சாப்பாடு இருக்குது. மீன்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போவாங்க.